ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? ஆலியார் போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பி போனாங்க. போகிற வழியில் ஒரு தோப்பில் பார்த்து மேய்ஞ்சிட்டு இருந்தது. சரி, அழகாக இருக்க வீடியோ எடுக்கலான்னு சொல்லி போய் எடுப்போனா பார்த்தீங்களா, நிழலை பார்த்து கொத்து வருது. பார்த்தீங்களா, கொத்து வந்தது. போதுண்டா சாமி, எனக்கு பேர்ட்ஸ்னாலே பயங்கர கோழி வாத்தை பார்த்தா அது என்னமோ எனக்கு ஒரு சிங்கம் புலியை பார்த்தாலும் கூட பயப்பட மாட்டேன், அப்படி ஒரு பயம். சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தா ஆலியார் பூரா சுற்றிட்டோம். ஃப்ரைடே ஹாலிடே, மீன்லாம் பிடிக்க மாட்டாங்க, மீன் கடை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, வந்தோம். சரி, இயற்கையாக ரசிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரோம் சரின்னு வந்தோம். பாருங்கள், எலிஃபண்ட் ஜோனு, மங்கி ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, வெளி லொக்கேஷன் மட்டும் ரசிக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளேலாம் போகலைங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே மங்கி ஃபால்ஸ்க்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம வந்ததாக மீன் எடுக்கிறதுக்கு, அது கிளம்பவும் இல்லை, ஒன்றும் இல்லை, மீன் எடுக்க தானேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளி லொக்கேஷன் வாங்க, ஆலியார் டேம் வெளிப்பக்கம் அப்படியே சுற்றி பார்த்து எடுத்துகிட்டு இயற்கை ரசிச்சுட்டு தண்ணி ஓடுறது, வண்டிக்கு போகிறது, இந்த ஹில்ஸு லொக்கேஷன் க்ளவுட்ஸு இதெல்லாம், அந்த பாறை போகிறவங்க வரவங்கள வேடிக்கை பார்த்து மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரின்னு சுற்றிட்டு வந்தாங்க. போகிற வழியில் காட்டு மாடாட்டம் ஒரு மான், பெரிய ஒரு மான் பார்த்தாங்க. வீடியோ எடுக்கலான்னு சொல்லி இறங்குனா அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு மான் இருந்தால் சிறுத்தை புள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாங்க. அப்புறம் சரி, விட்டால் போதுண்டா சாமின்னு சொல்லி வண்டியில் ஏறிட்டு வர வழியில் யானை ரத்தி இதுதான் போட்டிருக்க மாட்டிருக்கோம். 2 நாள் 1 நாளுக்குள்ளே அடுத்த மேலே இருந்ததுங்க. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு மீன் கிடைக்கலன்னு வந்தால் கடையில் நிறுத்திட்டாரு. பசங்க நீ எல்லாம் கேட்டு எடுத்தாரான்னு சொல்லிட்டு அப்புறம் மீன் கடைக்கு வந்து பாறை, ஜிலேபி, மத்தி, கட்லா, நெய் மீன், ரோகு எல்லாமே இருந்ததுங்க. ஐல எல்லாம். அப்புறம் நாங்கள் இருந்துட்டு ரோகும் மத்தின்னா எப்போவுமே ஃப்ரைக்கு வாங்குவோம். மத்தி குழம்புக்கு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு ரோகு வாங்கிட்டு, சரி, எங்கள் ஊர் சைடெலாம் 1 கிலோ 220 ப்ளஸ் க்ளீனிங் சார்ஜ் வந்து 20 ரூபா, 240ன்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் அந்த பையன் இருந்துட்டு எங்களுக்கும் காட்டி 20 ரூபா கம்மி பண்ணி 220ன்னு சொல்லி க்ளீனிங்கோடு வாங்கினாங்க. கடையில் க்ளீன் பண்ணி சரின்னு வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மீனெல்லாம்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. நல்லா பார்த்து இது பண்ணி 1 கிலோவுக்கு 300 கிராம் வந்து வேஸ்டேஜ் போகுங்களாம்மா. இந்த நியூஸவே நான் நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன். 700 கிராம் தான் நம்மளுக்கு கிடைக்குங்களாம்மா. வாங்கிட்டு வந்தால் ஏற்கனவே ஃபீவர் சொட்ரு கேப்பும் போடாமல் போய் வீராதி வீரியாட்ட வரும்போதே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி நேற்றே ஃபீவருங்க. ஒரு டேப்லெட் போட்டுட்டு இது பண்ணேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். நீ வேணா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி போனால் வரதுக்கு முன்னால் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருந்தது. இத்தனை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்து கழுவு அப்படின்னு சொல்லி கழுவிட்டு உள்ளே வந்தா அப்புறம் சரி, ஃப்ரைக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸு, சில்லி பவுடரு, பெப்பர் பொடி, சால்ட்டு, டர்மரிக் பவுட்ரு, எல்லாம் மஞ்சப்பொடி எல்லாம் எடுத்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கலக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஊறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கலக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு கலக்குனாங்க. இது ஏன் இப்படி இந்த வீடியோ இப்படி தெரியும்னு சொன்னால், ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டாங்க. அதனால தான் இப்படி தெரியும். ஷார்ட்ஸுக்கு எடுக்கிற மாதிரி இல்லை, எடுத்தது வந்து நல்லா தெரியல வீடியோவில், அதனால் இப்படி பண்ணி விட்டாங்க. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அப்புறம் ப்ரிப்ரேஷன் பண்ணி சரின்னு சொல்லிட்டு கலக்கி ஃபிஷ்ஷை தடவி வச்சுட்டு சரி குழம்பு வைக்கலான்னு சொல்லி அடுத்ததாக ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு 4 பீஸ் போட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆயில் ஏன் சேர்க்குறேன்னு சொன்னிங்கன்னா, மசாலா வந்து உதிராமல் கிடைக்குங்க நம்மளுக்கு. சில பேர் வந்து முட்டை கலக்கி ஊற்றுவாங்க. ஆனால் வந்து முட்டை கலக்கி ஊற்றும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் நம்ம யூஸ் பண்ணும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அது எனக்கு பிடிக்காதுங்க. அதனால் நான் ஆயில் சேர்த்துக்குவேன், மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு சரி தடவி நான் போட்டு கொடுக்கலாம், பசிக்குதுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தடவி போட்டு கொடுத்துட்டு பாருங்கள், சூப்பராக உதிராமல் வந்ததா போட்டு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்குறேன். மீன் குழம்புனாலே பச்சையாக வைக்கிறாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி வதக்கித்தாங்க செய்வேன். சின்ன வெங்காயம் இந்த மெசரிங் கப்பில் 1 கப்பு நிறையா, அப்புறம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1, பூண்டு,
வெங்காயம் ஒரு 2 3 பல்லாரி அரிஞ்சு வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும், பச்சை மிளகா 3, அப்புறம் தேங்காய் வந்து சொரவிக்கிறதுங்க ஒரு 3/4 கப்பு. நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் துருவல், குழம்பு மசாலா தூள்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிறாங்க. வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைங்க. பனிக்காலத்தில் கருவேப்பிலையும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குங்க. அங்கே போய் ஒரு இனுக்கு ஒடிச்சிட்டு வந்துட்டு, சரி பச்சை மிளகாலாம் போட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு, வெங்காயம், பூண்டு, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி, அந்த மசாலாவும் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம திருப்பி விட்டு, தேவையான அளவு புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் குழம்பு தண்ணியாக ஊற்றி வச்சா தான் நல்லாயிருக்குங்க. சூடு பண்ண டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் எல்லாம் கலக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்த உடனே பிளேட் போட்டு மூடி வச்சிடணுங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே மத்தி நல்லா கழுவி எடுத்து மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டு பெரட்டி எடுத்து வச்சிட்டேன். அதை நான் வீடியோவில் எடுக்கலைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொதித்து நம்ம மீன் போட்டு இறக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு, அப்போ நம்ம தடவி வச்சுருந்த மீன் எடுத்து போட்டு அப்படியேவும் ஆஃப் பண்ணிடணும் ஒரே நிமிஷத்தில். இல்லைன்னா மத்தி சீக்கிரம் கரைஞ்சிரும். இந்த மெத்தடில் தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா.